என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி சீரிஸ் வந்து நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது வந்து இந்த வாட்டி ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை வச்சு அப்படி சொன்னாருன்னு தெரில. ஆஸ்திரேலியா டீமை வச்சு இப்படி சொன்னாரா, இல்லை என்ன ப்ரெடிக்ஷனில் அவர் சொன்னாருன்னு தெரில. அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3-1. ஆஸ்திரேலியா வந்து த்ரீ வின்ஸ் பண்ணுமா, இந்தியா வந்து 1 தான் வின் பண்ணுமா, 1 ட்ரா ஆகலாம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து எதுனா போன வாட்டி இப்படி தான் அவர் ப்ரெடிக்ட் பண்ணார். பட் ஆனால் இந்தியா வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்ஜுரிஸே வச்சு இன்ஜுரினாலே நிறையா பேர் போயும் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இந்த வாட்டி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்குவாடாக போவாங்க. அது வந்து 2 மாதங்களுக்கு இன்னும் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிற அதுக்கு முன்னாடி ரிக்கி பாண்டிங் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. அவங்க ஆஸ்திரேலியன்ஸ்னால் ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ரிக்கி பாண்டிங் வந்து இந்த வாட்டி போல்டான ப்ரெடிக்ஷனாக கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி ஆஸ்திரேலியா வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியா தோக்கும், நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ தூரம் போகும்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 2 டீம்ஸுமே வந்து ரொம்ப டஃப்பான டீம்ஸ் தான். அதே மாதிரி மேத்யூ ஹேடனும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, இந்த வாட்டி சீரீஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போகும்ன்ட்டு. நேத்தன் லைன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து இந்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சே ஆகணும் சீரியஸை அப்படிங்கிறாரு. அவர் நேத்தன் லைன் வந்து யாரை பற்றி பேசுகிறாருன்னா, ஜெய்ஸ்வாலை பற்றி, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை பற்றி நல்லா பேசுகிறாரு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் எங்களுக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பாருன்ட்டு. இப்போ வந்து இவரெல்லாம் விட்டுட்டாங்க, ரோஹித் சர்மா விட்டுட்டாங்க, சுப்மான் கில்லை விட்டுட்டாங்க, விராட் கோலி, கிங் கோலியெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை தான் ரொம்ப பேசுகிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு யங்ஸ்டருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லேருந்து கிடைக்கிறதுனா பெரிய விஷயங்க. நேத்தன் லைன் வந்து ஒரு 500 விக்கெட் எடுத்துருக்காரு டெஸ்ட்டில். அவர் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாருன்னா, அவர்னா எவ்வளோ டீப்பாக வாட்ச் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். நேத்தன் லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு, அவர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை பற்றி பேசுகிறதுனா வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அவர் பார்த்ததுனால தான் அவர் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுனால தான் அவர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை பற்றி பேசியிருக்காரு. மேத்யூ ஹேடனும் சொல்கிறாரு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல பிளேயரு, அவரும் ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பாருன்ட்டு. அவங்க 2 பேருமே நல்லா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து பெரிய த்ரெட்டாக இருக்கிறது வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான்ட்டு. அடுத்தது வந்து பேட் கமின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, 10 வருஷமாக வந்து நாங்கள் வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து தொடவே இல்லை. அந்த ட்ராஃபியை வந்து நாங்கள் தொட்டு பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதுக்காண்டி கண்டிப்பாக வந்து நான் எஃபர்ட் போடுவோம். என் பக்கெட் லிஸ்ட்டில் வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இன்னும் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் பேட் கமின்ஸ் வந்து சொன்னார்னா செஞ்சு காட்டக்கூடிய ஆள். ஏன்னா வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்லேயே நம்மளை வந்து க்ரௌடை சைலண்ட் பண்ணுறேன்னு சொன்னவர். அதே மாதிரி வேர்ல்ட் கப்பில் நம்ம க்ரௌடை வந்து அவர் சைலண்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த வாட்டி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து அவர் ஜெயிச்சாருன்னா அவர் சொன்ன மாதிரியே ஜெயிச்சு காமிச்சிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் ஒன்று சொன்னார்னா செஞ்சு காட்டக்கூடிய பிளேயரு பேட் கமின்ஸு. ஆனால் நம்ம பசங்க வந்து அதெல்லாம் விடமாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் பேட் கமின்ஸோட ஆசை என்னென்னா, 10 வருஷமாக நாங்களும் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வின் பண்ணணும்னு நினைக்கிறோம், எங்களால் வின் பண்ண முடியல, ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோன்னு பேட் கமின்ஸ் சொல்லியிருக்காரு. அவர் செய்யக்கூடிய பிளேயரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, மிச்சல் ஸ்டாக்கும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் இந்த வாட்டி. எல்லாம் இப்போயே 2 மாதத்துக்கு முன்னாடியே இப்போயே ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வின் பண்ணணுன்ட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து நல்ல பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட பிளேயர்ஸ்க்கு. பேட் கமின்ஸ்க்கு நல்ல பிரேக் இருக்குது. இப்போ அவங்க மிச்சல் ஸ்டாக்குக்கு நல்ல பிரேக்கு, ஸ்டீவ் ஸ்மித்துக்கு நல்ல பிரேக் இருக்குது, மானஸ் லாம்பிஷனுக்குனா நல்ல பிரேக் கொடுத்து வச்சுருக்காங்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி விளாட்றதுக்காண்டி. ஏசல்வுட்டோட மெயினான ஃப்ரெண்டு வந்து ஜச்சேஸ்வர் புஜாரா இல்லை. அவர் அந்த புஜாரா பேர் இல்லைன்னொடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவார். போன வாட்டி கூட புஜாராவை பற்றி நல்லா பேசியிருந்தாங்க. டென்ஷன் ஆயிடுவாராம் டீம் மீட்டிங்லனா ஏசல்வுட் புஜாராவை காமிச்சாலே. அந்த இந்த வாட்டி அவருக்கு ஏசல்வுட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வாட்டி தொடர்ந்து 2 வாட்டி போய் இந்தியா வந்து அங்கே ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை. அதனால் இந்த சீரியஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஆஸ்திரேலியா உள்ள அவங்களோட சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, ஆஷிஷோட இப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு வந்து ஹைப் ரொம்ப அதிகமாகிருச்சு, எங்களுக்கு வந்து க்ரௌட்ஸ்னால் ரொம்ப நிறையா வருது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு தான். இந்த வாட்டி நாங்களும் அந்த ஹைப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ப்ராட்காஸ்ட் வேல்யூ எங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கிது, ஆஷிஷோட ரொம்ப அதிகமாக வருது அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, ஆஷிஷோட ஈக்குவலாகவும் இருக்குது, அதிகமாகவும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆஸ்திரேலியா மீடியானா அவங்க வந்து எவ்வளோ வெறித்தனமாக இருப்பாங்கன்னு தெரியும், எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். சும்மானா அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்டிங்னா அவங்க ஆஸ்திரேலியா வந்து அவ்வளோ வெறித்தனமாக இருப்பாங்க. எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வாட்டி வந்து
ரிக்கி பாண்டிங் சரி, மேத்யூ வேடன் சரி, நேத்தன் லயன், ஸ்டீவ் ஸ்மித்து, எல்லாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இந்த வாட்டி ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னு தான் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணவும் சரி, ஆனால் அவங்க எப்படி வந்து இந்த வாட்டி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக வந்து வெர்பல் வார்த்தையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டென்ஷன் ஆகி தான் பார்ப்பாங்க. அது விராட் கோலி இருக்கார், நம்ம தலைவர் இருக்கும்போது அங்கே எதுவுமே வாழலாம் ஆட்ட முடியாது, திருப்பி பேசிட்டு போயிடுவார் விராட் கோலினா. ஆனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து இவ்வளோ பாராட்டி பேசுகிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் ஒரு யங்ஸ்டரை இப்படி பற்றி பேசுகிறாங்க கூட ரொம்ப ஹைப்பாக தான் இருக்குது. இன்னும் போக 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 அந்த ஹைப் வந்து ஏறிக்கிட்டே போகும். கண்டிப்பாக வந்து இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து ரொம்ப க்யூரியாசிட்டியாகவும் இருக்கும். டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இந்தியா வந்து 5 டெஸ்ட்டு மேட்ச் விளாட்றாங்க, அதுவும் ஆஸ்திரேலியன் சைடில். இதான் ஃபஸ்ட்டு தடவை 5 டெஸ்ட் ஆடுறது ஆஸ்திரேலியன் சைடில். ஒரு டே நைட் டெஸ்ட் ஆடுறாங்க அட்லைடில். ஃபஸ்ட்டு பெர்த்தில் ஆடுறாங்க, அப்புறம் அட்லைட் ஆடுறாங்க, அப்புறம் எம்சிஜி, அப்புறம் பிரிஸ்பன் சிட்னியில் ஆடுறாங்க கடைசி டெஸ்ட்டு. ரொம்ப ஈகராக இருக்குது. ரிக்கி பாண்டிங் சொன்ன மாதிரி என்ன ப்ரெடிக்ஷன் நடக்க போகுதுன்னு தெரில. அப்புறமேட்டு ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஓப்பனிங் வருவாரா இல்லை நம்பர் 4 வருவாரான்னு என்னன்னு தெரில. உஸ்மான் கவாஜா சொல்லியிருந்தார் ஸ்டீவ் ஸ்மித் வந்து நம்பர் 4 வர்றது தான் நல்லதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்மித்துக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது வந்து நான் எங்கே இறக்கி விட்டால் விளையாட தயாருன்னு சொல்லியிருக்காரு ஸ்மித்து. அப்புறம் ஏடனும் சொல்லியிருந்தார் ஸ்மித்தை வந்து பின்னாடி தான் அனுப்பணும், நம்பர் 4 தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்களோட டீம் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு அளவுக்கு இந்த டீம் காம்பினேஷன் 2 டீமுக்குமே வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக டஃப் ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம ஜெய்ஷா சொல்லியிருக்காரு, மயங்க் யாதவ் பற்றி சொன்னார். மயங்க் யாதவ் வந்து அந்த ஸ்குவாடில் இருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கரண்ட்டாக வந்து என்சிஏல வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஸ்குவாடில் இழுக்கலாம் இல்லாட்டியும் போகலாம்னு மயங்க் யாதவ் பற்றி பேசியிருக்காரு. மயங்க் யாதவ் பற்றி என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இன்னுமேட்டு கம்மிங் அப் டெஸ்ட் சீரியஸில் தான் பற்றி மயங்க் யாதவோட ரிசல்ட் வரும். அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் மயங்க் யாதவ் இருப்பாரா இல்லையான்னு தெரில. ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து ஜெய்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மயங்க் யாதவ் பற்றி பேசியிருக்காரு. பட் ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. மயங்க் யாதவ் இருப்பாரா இல்லை இருக்க மாட்டாரான்ட்டு அந்த சீரியஸில் பார்க்கலாம், எது வேணால் நடக்கலாம். இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. அவர் யார் எடுத்துகிட்டு போகிறாரு, யார் எடுக்காமல் போவாருன்னு அவருக்கு தான் தெரியும். ரோஹித் சர்மா கையில் தான் இருக்குது. பாப்போம், அவங்க ஒரு நல்ல காம்பினேஷன் எடுத்துகிட்டு தான் போவாங்க. கம்பீரும் நல்லா ஒரு செட் பண்ணுவார் டீமை. நல்லாயிருக்கும் இந்த வாட்டி இந்த காம்பினேஷன் போகிறது. பாப்போம், கம்பீர் வந்து கோச்சாக வந்து டவுன் அண்டரில் போய் ரவி சாஸ்திரியும் ஜெயிச்சிட்டாரு. ரவி சாஸ்திரி தான் 2 வாட்டி போய் டவுன் அண்டரில் ஜெயித்தார். இந்த வாட்டி வந்து கம்பீர் போகிறாரு. கம்பீர் வந்து கண்டிப்பாக அவர் எப்படிப்பட்ட கோச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். கம்பீரோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். அவரும் ஆஸ்திரேலியாவில் நிறைய கிரிக்கெட் ஆடியிருக்காரு. நல்ல டீமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க ரோஹித் சர்மாவும் கௌதம் கம்பீரும். ஏன்னா அந்த காம்பினேஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் தான் ஆஸ்திரேலியன் சாயில்னா ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சும்மானா போய் ஆஸ்திரேலியன் சாயில்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆஸ்திரேலியாவும் சும்மானா சாதாரணமாக இட போட்டுற முடியாது. வெறித்தனமாக கிரிக்கெட் ஆடக்கூடிய டீம் ஆஸ்திரேலியா. அந்த டீம் ஸ்போர்ட்டுன்னு அந்த கிரிக்கெட்டுன்னு வந்துட்டு அவங்க கடைசி வரையும் விடவே மாட்டாங்க. நம்மளை வம்பிழுத்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி பார்டர் கவாஸ்கர் சீரியஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பார்டர் கவாஸ்கர் சீரியஸை பற்றி. எது வேணால் நடக்கலாம். பார்டர் கவாஸ்கர் சீரியஸ் இந்த வாட்டி ரொம்ப ஹைப்பாக இருக்குது. எல்லாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னும் 2 months தான் டைம் இருக்குது இந்த பார்டர் கவாஸ்கர் சீரியஸை பற்றி வெளில வரத்துக்கு. அதே மாதிரி கண்டிப்பாக வெளியில் வந்து சீரியஸ் வர ஸ்டார்ட் ஆக இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறையா போயிட்டு தான் இருக்கும். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வாட்டி இந்த பார்டர் கவாஸ்கர் சீரியஸ்க்கு.